நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்களுடைய காந்தாரா திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸில் குளிகா தெய்வம் கனகவதியை கொல்றதுக்காக ஓடி வரும். அப்போ நம்ம கனகவதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பெண், அதனால் உன்னால் என்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம குளிகா தெய்வம் தனக்குள்ள சாவுண்டியை இறக்கி நம்ம கனகவதியை கொல்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஏன் நம்ம குளிகா தெய்வத்தால் பெண்களை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குளிகா தெய்வம் நார்மலாகவே அகோர பசியில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே இருந்திருக்கு. அதனால் நம்ம விஷ்ணு கிட்டேயுமே நிறைய சேட்டைகள் செஞ்சுருக்கு நம்ம குளிகா தெய்வம். அதனால் நம்ம விஷ்ணு என்ன சொல்லிடுறாருன்னா, நீ பூமியில் போய் மறுபடியும் ஒரு குழந்தையா பிறந்து வா, அப்போ தான் உன்னுடைய ஆட்டம் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷ்ணு சொல்லிட, பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வயிற்றில் மறுபடியும் கருவாக உண்டாகி அந்த பெண்ணுடைய வயிற்றை கிழிச்சிட்டு பிறந்திருக்கு நம்ம குளிகா தெய்வம். அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வத்திற்கு மறுபடியும் பிறப்பை கொடுத்தது யாருன்னா ஒரு பெண் தான். அதனாலேயே அந்த தெய்வம் பெண்களை கொலை பண்ணுறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி பெர்மே அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டருமே இந்த திரைப்படம் முழுக்க பெண்களை கொல்ற மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் சாவுண்டி தன்னுடைய உடம்புல இறங்கினக்கப்புறம் தான் கனக